பார்த்துப்பா உனக்கு அகந்தையாமா பெரியவன்ட்டு. அதே இந்த மழை பெய்யுது மழை பெய்யுது உள்ள போ. தொடச்சாச்சு ஓரளவுக்கு பெருசாயிடுது. ஏமா நல்லா ரெடி ஆயிடுச்சு ஊருக்கு. எந்த ஊருக்கு போகிறோம்? நம்ம அமெரிக்கா போகிறோம். தப்பிச்சிருச்சு. பரவாயில்ல. எங்கள் அப்பா பாருங்க ஹீரோ மாதிரி சட்டையெல்லாம் போட்டு. இன்னைக்கும் தீபாவளி ஆட்டுக்குது அப்பாவுக்கு. டெய்லியும் தீபாவளி தான். அம்மாவுக்கு தான் டெய்லி. தூக்கு தூக்கு எப்படி போய் உட்காந்துக்கிறது பாரு. என்னமா பாருங்க கட்டளையாக பாத்திரம் அங்க கீழ நல்லா நீட்டா போட்டு என்ன பண்றது, இது அந்த காலத்துல போட்டு பழைய காரையும் இதை பூரா கொத்தி போட்டு இதையும் போடுறதுன்னா சிரமமா இருக்கு. நம்ம பாத்திரத்துக்கு அங்க எடுத்து மாத்தி இங்க எடுத்து மாத்தி. ஏன்னா நமக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா ஏப்பா கை வச்சு ஒரு 10 லட்சம் ஆயிரம். ஏப்பா இல்ல வந்து மேல் டாப் நல்ல மூங்கல் நல்ல மூங்கல் போடுறது. ஆமா மேல தூக்கிட்டு மேல இரும்பு வாங்கி இங்க வேற இப்படி காம்பவுண்ட் போட்டுக்கறாங்க. இது ஒரு ரூம் மட்டும் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். அங்கேயும் போடணும் அங்கேயும் போடணும். அது எல்லாம் சாமான்களை எடுத்துட்டு பண்றதுக்கு நமக்கு இப்ப டைம் இல்ல. அப்பலாம் கூட பரவாயில்லை கொஞ்சம் வேலையில ஓய்வு. ஆமா இது அத நீங்க எல்லாம் ஒருத்தர் இருந்து போடுறது எல்லாம் எடுத்து வச்சுட்டு கவனிச்சு பண்றதா பண்ணல. தம்பி வேலை கிடைச்சா ஓடிடுறா. அப்படி வேற வேற கத்திட்டு இருக்கிறது பாரு. என்னமா என்னமா போடவே இப்படி இழுத்துட்டே. ஆமா ஆறானா ஆறானா கூட ரெடி ஆகி வந்துருச்சு. என்னமா நானும் தலைச்சின்னா ரெடி. நான் குடிச்சிட்டு எப்ப புடிச்சு உட்காந்துருக்கிற மழை வேற வேஞ்சிட்டு இருக்குங்கிறீங்க. அதுங்கிறீங்க பெருமை. ஆமா பாருங்க ஒரு குஞ்சு மட்டும் தெரியுது. ஒன்று மட்டும் துரத்தி விட்டுருதா பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இலையெல்லாம் எப்படி பிஞ்சு போய் கிடக்குது பாருங்க. ஏன் ஜாமி எல்லாம் தீபாவளி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கெல்லாம் ரெஸ்ட்டு. குட்டி தீபாவளி இன்றைக்கி எல்லாத்துக்கும். மிச்சமான பட்டாசுகள் மிச்சமான பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பாருங்க மழை தூர் பரவாயில்ல. நேற்று வந்து இந்த அளவுக்கு மழை இல்லை, இன்றைக்கி தான் மழை. பாருங்க இந்த வில்வ மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கறி சாப்பிட்டு மரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வில்வ மரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மரங்களாம்மா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேறு ஏதோ செடின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அது வில்வ மரமாக போச்சு. இப்போ தான் போட்டு தண்ணி ஊற்றி கலவுன்னு மறுபடியும் மழை வெஞ்சு நனைஞ்சு போச்சு. பாருங்க எப்படி குப்பைன்னு பாருங்க மரத்தோட குப்பைகள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் மரத்துலேருந்து பூரா அதை பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சது எல்லாம் இங்கே கிடக்குது பாருங்க. நல்ல குப்பை. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன செடின்னு? இது வந்து சுண்டைக்காய் கத்திரிக்காய். இது வந்து சுண்டைக்காய் பாருங்கள். சுண்டைக்காய் செடிக்கும் கத்திரிக்காய் செடிக்கு இலை பாருங்கள் ஒரே மாதிரியே தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா நாவருக்கு
எப்போ வேணாலும் போட்டு தள்ள போகிற அந்த சாவலை ஞாபகம் இருக்கு. ஐயோ ரொம்ப ஜூம் ஆயிடுச்சோ பாருங்க. மழை வேஞ்சி எப்படி போட்டு போட்டால் உழுகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை தண்ணி ஏமா இந்த வாழை மரத்தை வந்து ஒரே ஒரு வாழை மரம் வச்சியா இல்லை எத்தனை வாழை மரம் வச்ச? ரெண்டு வாழை மரம் தான் வச்ச. என்ன பண்ணிட்டு இருக்கிற நாய்க்குட்டி தூக்கிட்டு? சைக்கிளுக்குள்ள போய் படுக்கிற பாக்குது. இது ஒரு நல்ல இடத்துல வர இடத்துல கட்டி வச்சுட்டு போயிடலான்னு தூக்கிட்டு இருக்கிறேன். இங்க எங்குமே எல்லாமே ஈரமா இருக்குது. வீட்டுக்குள்ளயா கவர் இல்லையா? இப்படி கார் பண்ணி இப்படி கை கழுவிக்கல சைக்கிளுக்குள்ள போய் போதறமுங்குது. நீ பாருங்க எங்கள் அம்மா வந்து ஒரே ஒரு வாழை மரம் வச்சது எவ்வளோ வாழை மரம் வாங்கிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். தோட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லா வாழைக்கன்று வெட்டிடுவாங்க. அல்லா வாழைக்கன்றுங்கிறது வந்து இந்த மாதிரி சின்னதாக வளர்றது. இப்போ இதெல்லாம் சின்ன வாழை மரம் வெட்டிடுவாங்க. எங்கள் அம்மா ஒன்றையுமே வெட்டாமல் விட்டுருச்சாட்டுக்குது. பாருங்க வாழை தோப்பே ஆயிடுச்சு. இது பாருங்க ரெண்டு வாழை மரம் இருந்தால் எவ்வளோ வாழை மரம் ஆயிருக்கு பாருங்க. பாருங்க குளதள்ளி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு நேற்று நான் சொல்லிட்டேன். நான் தான் சொன்னது ஊருக்கு போகலான்னு சொன்னோன்னே எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்க காலையிலேயே 8 மணிலேருந்தே போகலான்ட்டு கிடக்குறாங்க. இங்கே பாருங்க சிவப்பு தட்டக்காய். இதில் இருக்கிற விதை சாப்பிட்லாம் பாருங்க விதை. ஃப்ரெண்டு பேர் ஃபோன் அடிக்கிறான் பாருங்க. இன்னும் வரை தூங்கிக்கிறாங்க. காலையில் நான் 9 மணிக்கு கூப்பிட்டேன், 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் பாருங்க. இன்னும் வரை தூங்கிட்டு இருக்கிறேன். நேற்று வீடியோ போட்டேன்லங்க சாயந்தரம் நைட்டு. அந்த ஃப்ரெண்டு தான் கிளாஸ்மெண்ட்டு. தலை சீவுமா நான் பின்னாடி தான் எடுத்துக்கிறேன் கேமரா முன்னாடி. அம்மா வருங்க தலை சீவ ஏன் வீடியோ எடுத்துக்கிறீங்க? இது வருங்க சிவப்பு தட்டக்காய் விதைக்கு விட்டுருந்தியா? நான் சாப்பிட்ருக்குறேன். சரி பொரியல் தட்டக்காய் மாதிரியே இதுவுமா? ஆனால் சிவப்பாக இருக்குது. இது எப்போ போட்டு தள்ளுறது? அதுதான் அடுத்த வாரம் புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி அறுக்க வேண்டியது தப்பிச்சிருச்சு 1 மாதம். ஆனால் பாவு விட்டுலான்னு தான் இருக்குது. கம்மி விட்டுலான்னு தான் இருக்குது. ஆனால் வேண்டியது வச்சிட்டியே. பாருமாமோ உதச்சிட்டு இருக்குது பாருமா அது நாய்க்குட்டியை. நாய்க்குட்டி பிடிச்சி உதச்சிட்டு இருக்குது பாரு பாப்பா. பெரிய நாயா இப்படி உதச்சின்னா கடிச்சு வச்சிரும் பார்த்துக்கோ. சின்ன வயசுலலாம் நான் இப்படி பண்ண வச்சுக்குமா. அதுப்பா உனக்கு அகந்தையாமா பெரியவன்ட்டு. எங்க அம்மா வாய் 2 பேரும் பேசினா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் சின்னதாக பேசுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேரும் ஆரம்பிப்பாங்க. நீ நியாயமாத்தான் பேசுற. அப்ப திடீர்னு சண்டைக்கு வந்துரு. பேசுறது காமெடி நினைச்சு பேசிட்டு இருக்குது. கருப்பா நீ யாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீ பேசிட்டே இருப்பாங்க. ரெடி ஆயிடுச்சா? என்ன உள்ளூர் பண்ணி வெளியூர் பண்ணினா சட்டையா? நேற்று அந்த கோட் சூட்டுக்குள்ள ஓட்டு சட்டையா அது?
மேல் போட்டிருந்தது கழட்டிட்டு இதே போட்டாச்சு. பார்த்துக்க 2 விதமா எங்கிட்ட தான் வருது பார்த்தியா நாய்க்குட்டி, உங்களுக்கு கண்ட பயக்குது பார்த்தியா? பாருங்க எங்கிட்ட தான் வர பார்க்குது. பார்த்து பார்த்து ஐயோ ஏய் கம்முனுங்க. நீ வர முடியும் அவன் பண்ற பாத்தியா?